ஒரு கிராமத்தில் கருணை மனம் கொண்ட ஒரு விவசாயி இருந்தார். அவரது பெயர் ராமன். அவர் மிகவும் கடினமாக உழைப்பவர். அவர் மற்றவர்களுக்கு உதவுவதில் எப்போதும் தயங்குவதில்லை. அவருக்கு ஈவது விலக்கேல் என்ற ஆத்திச்சூடி வரிகளில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. ஒரு வறண்ட காலம், கிராமத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. மக்கள் பசியால் வாடினர். ஒரு நாள் ராமனின் வீட்டிற்கு ஒரு வயதான மெலிந்த பிச்சைக்காரன் வந்தான். அவன் மிகவும் பசியுடன் இருந்தான். ஐயா, சில நாட்களாக உணவில்லை. ஒரு வாய் சோறு கிடைக்குமா என்று தழுதழுத்த குரலில் கேட்டான். ராமனின் வீட்டில் அன்றைக்குச் சமைத்த உணவு மிகவும் குறைவாகவே இருந்தது. அவரது குடும்பத்திற்கும் அது போதாது. அவரது மனைவி, சுவாமி, நம்மிடம் இருப்பது மிகவும் குறைவு. இதை கொடுத்தால் நம் குழந்தைகளும் பசியோடு தூங்க வேண்டி வரும் என்று மெதுவாகச் சொன்னாள். ஆனால் ராமன் தயங்கவில்லை. அவர் தனது மனைவியிடம், ஈவது விலக்கேல் என்று நமது ஆத்திச்சூடி கூறுகிறது. நமக்கு இருப்பதை மறைக்க கூடாது. இவருக்கு இப்போது உணவு மிகவும் அவசியம். நாம் எப்படியாவது சமாளிப்போம் என்றார். ராமன் தன் மனைவியிடம் சமைத்திருந்த அரிசியையும் சிறிதளவு குழம்பையும் கொண்டு வரும்படி கேட்டார். அதை அந்த பிச்சைக்காரனுக்கு முழுமையாக கொடுத்தார். பிச்சைக்காரன் வயிறு நிறையச் சாப்பிட்டு மனம் குளிர ராமனை வாழ்த்தினான். நீங்கள் கொடுத்த உணவு என் உயிரை காப்பாற்றியது. உங்கள் தர்மம் எப்போதும் உங்களை காக்கும் என்று கூறிச் சென்றான். மறுநாள் காலை ராமனின் வயலில் எதிர்பாராதவிதமாக நல்ல மழை பெய்தது. ஆனால் கிராமத்தின் மற்ற பகுதிகளில் மழை இல்லை. ராமன் மகிழ்ச்சியடைந்தார். இந்தச் சம்பவம் கிராமம் முழுவதும் பரவியது. மக்கள் ராமனின் கருணையையும் ஈவது விலக்கேல் என்ற தத்துவத்தின் சக்தியையும் புரிந்துகொண்டனர்.